ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிஐஒய் காஜல் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து டெய்லியுமே கண்மையை வந்து வைக்கலாம். ரொம்பவே கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ அந்த கண்மையை நம்ம 2 மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். கேஸ்டர் ஆயில் ஊற்றி அதில் வந்து திரி போட்டு வச்சாச்சு. இப்போ 2 சைட் சப்போர்ட்காக டம்ளர் வச்சு நம்ம இதை வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெயில் ஏகப்பட்ட குட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம உடம்பையும் சரி நம்ம கண்ணுக்கு அப்ளை பண்ணுறப்பையும் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து தடவி விட்டுறேன். இதை வந்து நம்ம கவுத்து நம்ம 2 டம்ளர்கிட்டையும் வந்து சப்போர்ட்டாக வச்சு இந்த விளக்கில் எரிய வைக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல்லாக பேர்ன் ஆகி நம்மளுக்கு வந்து தட்டெலாம் ஒன்றும் ஆகாது. பேர்ன் ஆகி அந்த எண்ணெயில் பட்டு நம்மளுக்கு வந்து பவுடர்ஸ் வந்து பிளாக் கலர் பவுடர் வந்து கலெக்ட் ஆகிடும். அதை நம்ம எடுத்து நம்ம வந்து காஜல் மேக்கிங் வந்து பண்ணலாம். இது வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறனால நான் 2 விளக்குலையும் ஊற்றி இதுமாரி வச்சுருந்தேன். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை மாரி பேப்பரில் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்தோம்னா வந்து அழகாக வந்துடும். இந்த பவுடர் ஃபைன் பவுடராக கிடைக்கிறத கலெக்ட் பண்ணி நம்ம வந்து காஜல் மேக்கிங் பண்ணலாம். இன்றைக்கி நான் 2 மெத்தட் பண்ணுறேன். 2 மெத்தடுமே வந்து யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த 2 மெத்தடில் எது ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம எது செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் உள்ள தண்ணி வச்சு அதில் ஒரு கிண்ணம் வச்சு நம்ம வந்து பீஸ்வாக்ஸ் உள்ளே போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 5 கிராம் போல் பீஸ்வாக்ஸ் எடுத்து நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். பீஸ்வாக்ஸ்னால் தேன் மிளகுங்க, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். நம்ம லிப் பாம் லிப்ஸ்டிக் எல்லாம் பண்ணுறதுக்கு கெட்டி தன்மைப்படுத்துறதுக்காக இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த கருப்பு தூள் இருக்கு இல்லையா, விளக்கில் ஏறி வச்சு அந்த தூளை வந்து நான் இன்னுமே வந்து நைஸாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. நான் உடனே அதை ஊற்றுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதனால் இதை வந்து நான் மெல்ட் பண்ணி ஊற்றினோடனே உடனே கெட்டியாகிடுச்சு. இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம அப்படியே மெழுகு மாரி அப்படியே வந்துடுது. நம்மளுக்கு உள்ள கையில் ஒட்டலை. அது எப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மெத்தட் வந்து எனக்கு வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பண்ணுறப்ப அதில் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்குது. நம்ம தண்ணி வச்சு அழைச்சாலும் போகலை. கையில் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு அழுத்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது பிசு பிசுன்னு இருக்குது. ஒரு காஜல் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்ளை பண்ணால் அந்த ஃப்ளோவியாக வரல, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது. நம்ம தண்ணி வாட்டர் அப்ளை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. போடுறப்பே ரொம்ப வந்து திக் லைனாக போடுற மாதிரி இருக்குது. ஒரு காஜல் ஃப்ளோலேயே வரல. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மெத்தட் என்னங்கிறத பாருங்கள். இது வந்து நம்ம பாதாம் வந்து நம்ம சுட்டு அதில் பொடி பண்ணி அந்த பவுடர் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து கேஸில் இல்லாட்டி அடுப்பில் வச்சு நம்ம அப்படியே காட்டினா, நெருப்பில் காட்டினோம்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் காட்டினோம்னா இந்தமாதிரி கருப்பாயிடும். இதை நம்ம வந்து எடுத்து இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக கருப்பாகணும். கையில் சுட்டுக்காமல் இந்த மாதிரி கிடுக்கி ஏதாவது சேஃப்டியான ஒரு டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபயரில் சுட்டு எடுத்த அந்த பாதாமை வந்து நம்ம இடிக்கல்ல வச்சு லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த வந்து இடிக்கல்ல வந்து தட்டி எடுக்கிறப்ப எனக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கல. ஆனால் வீடியோவில் வந்து இடிக்கல்லே வச்சு தட்டி அவங்க எடுத்து ரெடி பண்ணாங்க. ஸோ நானும் அந்தமாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அதை இந்தமாரி குறைன்னு தான் வந்துச்சு. ரொம்ப நேரம் தட்டி எனக்கு வந்து ஃபைன் பவுடர் கிடைக்கல. ஸோ இடிக்கல்ல ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து ஜாரில் போட்டு நம்ம ஃபுல்லாக ரொம்ப அரைச்சிட்டோம்னா பாதாமில் உள்ள எண்ணெய் வந்து வந்துடும். பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்று போல் சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் அதே மாதிரி ஒரு பவுலில் பீஸ்வாக்ஸ் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 கிராம் போல் பீஸ்வாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நான் வந்து விளக்கெண்ணையும் கீயும் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கிளாசினஸ் கொடுக்கும், நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இது 2மே மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு 10 கிராம்ஸ் போல் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த பாதாம் பவுடர் அப்படியே ஆட் பண்ணாமல் இது கூட ஒரு டார்க்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சார்கோல் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே ஹோம்மேட் ரெடி பண்ணது தான். ஆல்ரெடி நம்ம வந்து சார்கோல் சோப் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மேக் பண்ண இந்த சார்கோல் பவுடர் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 2மே மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்ப நல்ல ஒரு டார்க்னஸ் கிடைக்கும். யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி போல் வெறும் பாதாம் பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த சார்கோல் பவுடர் ஆட் பண்ணுறப்ப நல்ல ஒரு டார்க்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால இதை ஆட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. இது வந்து நல்லா வந்து ஸ்பூனால் அமுத்தி விட்டிங்கன்னா நம்ம அந்த பாதாம் பவுடர்லாம் நல்லா இதிலே கரைஞ்சி வந்துடும். நல்லா மெல்ட்டாக எல்லாமே ஒன்று போல் ஆட் பண்ணிவிடுங்க. இது மெல்ட் ஆனோடனே நம்ம உடனே வந்து எடுத்து மோல்டில் ஊற்றிடணும். இல்லைனா உடனே வந்து கெட்டி ஆகிடும். இந்தமாதிரி கையிலலாம் வந்து தொட்டு பார்த்துறாதீங்க. நான் ஒரு ஆர்வ கோளாறில் நல்லா ஃப்ளோவியாக நல்லா இருக்கே கிளாஸினஸ்னு எடுத்து வச்சேன். நல்லாவே சுட்டுடுச்சு. ஸோ அந்தமாதிரி பண்ணிடாதீங்க. எடுத்து நம்ம வந்து ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் லிப் பாம் மோல்டு இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியே இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் வந்து அப்படியே ஊற்றி பார்க்கலாம். அதுவும் நல்லாவே செட் ஆகிடும். இந்த மெத்தட் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா அப்ளை பண்ணுறப்ப ஈஸி அண்ட் ஃப்ளோவியாக நல்லா வந்துச்சுங்க. காஜல் அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.